நான் சாகலை என்றான் ஆனந்த். அவள் அமைதியா பார்த்துவிட்டு, அதெப்படி? என் கணவர் சொன்னார், உன்னை பார்க்க முடிந்தவங்க அனைவரும் செத்தவர்கள்தான் என்றாள். ஆனந்த் நடுங்கினான். இல்ல, நான் சாகல. அவன் கதவை திடுக்கிட்டு திறந்து ரிசப்ஷனுக்கு ஓடினான். அங்கே இந்த முறை ஒருவன் இருந்தான். சார், என்ன சார், என்னாச்சு இந்த நேரம்? ரிசப்ஷனிஸ்ட் கேட்டான். ஆனந்த் வார்த்தை வராமல் சுற்றி பார்த்தான். அந்த பெண் அதே இடத்தில் ரிசப்ஷன் வலது பக்க மூலையில் அதே போல உட்கார்ந்திருந்தாள். ஆனந்த் கலங்கிப் போனான். அங்கே யார் இருப்பது என்று ரிசப்ஷனிஸ்டிடம் கேட்டான். அவன் சுற்றும் முற்றும் பார்த்துவிட்டு, சார், யாரும் இல்லையே என்றான். ஆனந்தின் உடம்பு வியர்த்தது. அவன் மெதுவாக அவள் உட்கார்ந்திருந்த இருக்கைக்கு எதிரே போய் உட்கார்ந்தான். அவள் புன்னகைத்தாள். உனக்கு என்ன வேண்டும் என்று ஆனந்த் கேட்டான். அவள் மெதுவாய், அதை அப்புறம் சொல்றேன், ஆனா நீ நாளைக்கு ஆபீஸ்ல இருந்து வரும் கார்ல போகாத என்றாள். ஆனந்த் அதிர்ந்து, ஏன்? அவள், ஆமா, நாளைக்கு காலை 8 மணிக்கு ஒரு அசம்பாவிதம் நடக்கப் போகுது, கார் ஆக்சிடென்ட் என்றாள். ஆனந்த் உறைந்து போனான். அவள் எழுந்து ஹோட்டலில் இருந்து வெளியேறினாள். ஆனந்த் அவளையே பார்த்து கொண்டிருந்தான்.